ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அற்புதங்கள், மகிமைகள், உபதேசங்கள் இவற்றை நாம் தொடர்ந்து சாய் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு தலையை சுற்றி இருக்கின்ற அவுரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவட்டத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சியாளருக்கு நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா எப்படிப்பட்ட ஒரு பலனை அளித்தார், அவருக்கு எப்படிப்பட்ட வரத்தை அளித்தார் என்பது நாம் பார்க்க வேண்டும். மறுநாள் அவர் கூறியவரை பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவினுடைய உத்தரவிற்கு ஏற்ப அவருடைய அந்த மாணவர்கள் மத்தியில் அவர் கண்டுபிடித்த ஆராய்ச்சிகளுடைய பகவானை அவர் எப்படி உணர்ந்தார் என்பதையெல்லாம் அவர் மிக சிறப்புற கருத்தரங்கத்தில் பேசினார். அது முடிந்தவுடன் அவர் எதிர்பார்த்தபடியே பகவானுடைய நேர்காணல் என்று சொல்வார்கள், அதை பர்சனல் இன்டர்வியூ என்று சொல்வார்கள். அந்த நேர்காணல் ஏராளமான பேருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சுவாமியை தனிமையாக ஏகாந்தமாக தரிசித்து அவரோடு உரையாடும் பாக்கியம் அது. அதை பற்றியும் நாம் இப்போது பேசுவோம். அந்த நேர்காணலுடைய அந்த சுவாமியினுடைய நேராக தரிசிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அன்று அவருக்கு பிறந்த நாள். அவர் சுவாமியிடம் எதுவுமே பேசவில்லை. சுவாமியை பார்த்தவுடன் எதுவுமே பேச தோன்றாது. அப்படியே பார்த்து கொண்டு ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறைக்குள் நுழைந்து அமர்ந்து கொண்டு சுவாமி அவரை பார்த்து, இன்று உங்களுக்கு பிறந்த நாள், என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி தன்னுடைய கைகளை சுழற்றி நவரத்தின கற்கள் பதித்த ஒரு தங்க மோதிரத்தை அவருக்கு பரிசாக அளிக்கிறார். ஒரு ஆச்சரியத்தோடு, என்னுடைய பிறந்த நாள் சுவாமிக்கு தெரிந்திருக்கிறது, நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லி அந்த மோதிரத்தை கைகளில் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு விரலில் அந்த மோதிரத்தை போடுவதற்கு முயற்சிக்கிறார். இப்போ சுவாமி என்ன சொன்னாராம், உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய 10 விரல்களில் அந்த ஒரே ஒரு விரலுக்கு மட்டும்தான் இந்த மோதிரம் சரியாக சென்று சேரும். மற்ற விரல்களில் இது ஃபிட் என்று சொல்லக்கூடிய விரல்களில் இதை நுழைக்க முடியாது, நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் என்று சொன்னாராம். இவரும் எல்லா விரல்களிலும் முயற்சித்து விட்டு ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் அந்த மோதிரம் செல்வதை கவனித்தார். சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, எப்படிப்பட்டவர் இந்த சுவாமி, இவரை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. அப்படியே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை குறைகளை நான் சொல்லலாமா என்றெல்லாம் யோசித்த பொழுது சுவாமி என்ன சொன்னாராம், இப்பொழுது நீங்கள் கிளம்புங்கள், நீங்கள் சென்று உங்களுடைய அந்த பகுதிக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பேரனை கண்டு நீங்கள் ஆனந்தமடையுங்கள், செல்லுங்கள் என்றாராம். சுவாமிக்கு எப்படி நம்முடைய பேரனை பற்றி தெரிந்தது? உடனே மடை திறந்த அறிவு போல கண்களில் கண்ணீர் கசிய அவர் தன்னுடைய பேரனை பற்றி சொல்லுகிறார். சுவாமி, பிறந்த குழந்தை அது, ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு வகையான ஒரு இதய நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிறந்த குழந்தையாக இருந்த காரணத்தால் அறுவை சிகிச்சைக்கு அது போதுமான அளவு சக்தி அதனுடைய உடலில் இல்லை, அதனால் ஆப்ரேஷன் செய்ய முடியாது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், கையை விரித்து விட்டார்கள். இப்பொழுது சிறிது நாட்களில் அந்த குழந்தை உடலில் உயிர் தங்காத சிறிது நாட்கள் கழித்து என்றும் சொல்லிவிட்டார்கள். நான் என்ன செய்வேன் சுவாமி, எனக்கு மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது, நான் தான் சொல்லிவிட்டேனே, நீ செல், இப்போது நீ செல், அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடக்கும், குழந்தையும் நலமுடன் இருப்பார், நீ செல்வாயாக என்றாராம். அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகு சுவாமி எவ்வாறு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடியும் என்று சொன்னார்? சிறிது யோசித்து விட்டு, இவர் தெய்வத்தினுடைய திருவுருவம், இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காது, எனக்கு அது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி, சுவாமி எனக்கு விடை கொடுங்கள் என்று உத்தரவு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, நீ தூய்மையான குணம் உள்ளவன், அதனால் உனக்கு ஒரு குறையும் நேராது, நீ இப்போது புறப்பட்டு செல்வாயாக என்றாராம். அவர் வழி முழுவதும் சுவாமியை பற்றியே நினைத்து கொண்டு வருகிறார். தன்னுடைய வீட்டில் கால் வைத்தவுடன் அப்பொழுது அவருக்கு தகவல் கிடைக்கிறது, அவருடைய பேரனுக்கு அறுவை சிகிச்சை தற்பொழுதுதான் நடந்து முடிந்திருக்கிறது என்று ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிறது. என்ன, அறுவை சிகிச்சை நடந்து விட்டதா? யார் செய்தார்கள்? எப்படி செய்தார்கள்? குழந்தை எப்படி இருக்கிறான் என்றெல்லாம் அவர் துடிக்கிறார்.
உடனடியாக மருத்துவமனைக்கு செல்கிறார். அங்கே யார் அந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனை செய்தார்களோ அந்த டாக்டரை சந்திக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய பேரனை பற்றி கவலை வேண்டாம், அவன் நலமுடன் இருக்கிறான், நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது என்கிறார். இவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. அப்போது அவர் சொன்னாராம், நான் இப்பொழுதுதான் இந்தியாவிலிருந்து வந்தேன் என்று ஒரு வார்த்தையை இந்த ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார். ஃப்ராங்க் பரனோன்ஸ்கி இப்பொழுதுதான் அந்த டாக்டரை பார்த்து, ஐயா நான் இப்பொழுதுதான் இந்தியாவிலிருந்து வந்தேன், வந்த உடனேயே என்னுடைய பேரனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது, ஆகையால் ஓடி வந்தேன் என்று சொன்னவுடன் அவர் அப்பொழுது இந்த டாக்டர் என்ன சொன்னாராம், என்ன இந்தியாவிலிருந்தா வந்தீர்கள், அங்கே பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருக்கிறாரே அவரை பார்த்தீர்களா என்று கேட்டவுடன் இன்னும் ஆச்சரியம் அதிகமாகிவிட்டது அவருக்கு. இந்தியாவிலிருந்து நான் வந்தேன் என்று சொன்னவுடன் நம்முடைய சுவாமியின் பெயரை சொல்கிறாரே, நிச்சயமாக சுவாமியை அனுப்பி வைத்த இந்த மருத்துவர் தான், சுவாமியே வந்து என்னுடைய குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தி இருக்கிறார் என்று அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்ததாம். எப்பேற்பட்ட கருணையே உருவான தாய் உள்ளம் இந்த சுவாமிக்கு. இது மாதிரியான ஒரு தெய்வ திருவுருவை நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் தரிசித்ததில்லையே. அங்கிருந்து கிளம்பி என்னை போவென்று சொல்லிவிட்டு ஒரு தன்னுடைய ஒரு ஒரு உதவியையும் அனுப்பி தானே இருந்து அறுவை சிகிச்சையும் நல்லபடியாக செய்து முடித்து என்னுடைய பேரனை காப்பாற்றி விட்டாரே, இவர் எப்பேற்பட்டவர் என்று அங்கேயே முட்டி போட்டு அவர் மண்டியிட்டு கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்வார்கள். அங்கேயே மண்டியிட்டு சுவாமியை நோக்கி பிரார்த்தனை செய்தாராம். அன்று முதல் அவர் மட்டுமல்ல, பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல்வாதிகள், அறிஞர்கள், சாமானிய தரப்பட்ட மக்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள், ஆன்மீகத்தில் உள்ள மகான்களை பற்றி, சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் சாமானிய மாணவர்கள் எல்லோருமாக ஒருவர் பின் ஒருவராக அவர் இந்த அற்புதத்தை சொல்ல சொல்ல எல்லோரும் இந்தியாவிற்கு வந்து நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை தரிசிக்கிறார்கள், ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அவர்களையும் பார்த்து அவர்களிடமும் பேசி அவர்களுக்கும் தரிசனம் அளித்து ஆசீர்வாதம் அளித்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி நம்முடைய சுவாமி அனுப்பி வைக்கிறார். அந்த அற்புதம் அப்பொழுது மண்ணில் இன்றளவும் தொடர்ந்து நீங்கள் அங்கே சென்றால் சுவாமியை வெறும் தரிசிப்பது மட்டுமல்ல, அங்கு புட்டபர்த்தியில் அதிகாலையில் ஒழிக்கக்கூடிய அந்த வேத பாராயணத்தை முறையாக உட்கார்ந்து 2-3 மாதங்கள் அங்கே அமர்ந்து அதை கேட்டு அதை திருப்ப அவர்களும் இந்த சாண்டிங் என்று சொல்வார்களே, அவர்களும் அந்த மந்திர உச்சாரணத்தை பங்கு கொண்டு அதிகாலையில் எழுந்து, உண்மையில் சொல்லப்போனால் வெளிநாட்டவருக்கு நம்மை போன்று அந்த சப்பனம் போட்டு தரையில் 2 கால்களையும் மடித்து உட்காரும் பழக்கமே இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த புட்டபர்த்தியில் சென்றால் பார்க்கலாம், வெளிநாட்டவர்களும் சென்று வந்து தன்னுடைய தரையில் வந்து சப்பனம் போட்டு அமர்ந்து உட்கார்ந்து வேத பாராயணம் செய்யும் அந்த அழகை அற்புத காட்சி அங்கே சென்றால் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நம்முடைய நாட்டு மக்களே மேசை நாற்காலி எல்லாம் வந்த பிறகு தரையில் சப்பனமிட்டு அமர்ந்து ஒரு சாப்பிடும் அந்த பழக்கத்தை இன்று நம்மவர்களிடையே மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இதை மருத்துவர்களும் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக தரையில் அமர்ந்து சாப்பிடும் வழக்கம் நம்முடைய உடலில் எந்த விதமான ஒரு கோளாறும் வராமல் இருக்க உதவும் என்று இப்பொழுது கண்டுபிடித்து சொல்லியும் இருக்கிறார்கள். இது காலாகாலமாக நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் நம்முடைய மகான்களும் யோகிகளும் நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் சேர்ந்து இந்த மாதிரியான அற்புதமான ஒரு பழக்கங்களை நமக்கு ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனால் சிறிது சிறிதாக அந்த பழக்கங்கள் இப்பொழுது மறைந்து கொண்டே வருகின்றன. இப்போது வெளிநாட்டவர்கள் இதை கண்டுபிடித்து நாம் சப்பனமிட்டு மடித்து கால்களை மடித்து உட்கார்ந்தால் நம்முடைய முதுகுத்தண்டு வளையாமல் இருக்கும், நம்மளுக்கு இந்த முட்டி கால் முட்டி கை முட்டி எல்லாம் இந்த ருமேட்டிக் பெயின் சொல்வார்களே அந்த வலியெல்லாம் வராது, நாம் நன்றாக உடல் நலம் பெற்று இருப்போம். இப்படியெல்லாம் அவர்கள் யோசித்து இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவர்கள் இப்பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு தாவி இருக்கிறார்கள். நாம் சிறிது சிறிதாக மேலை நாட்டு பழக்க வழக்கத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் சத்தியம். அப்படி அவர் மூலமாக மிக பல வெளிநாட்டவர்கள் இன்றும் வந்து நம்முடைய சுவாமியை தரிசித்து அவர்களிடம் ஆசி பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஃப்ராங்க் பரனோன்ஸ்கியினுடைய ஆராய்ச்சியை பற்றி மிக தெளிவாக பல்வேறு கட்டுரைகள், நூல்கள் இவற்றையெல்லாம் தெளிவாக்கி இருக்கின்றன. சுவாமி வந்து கருணையே உருவான ஒரு தாய் என்பதை அவரும் எழுதியிருக்கிறார், காட் ஆஃப் லவ் என்று. நம்முடைய ஒரு சுவாமியை சர்வேஸ்வரனை நம்முடைய பழக்கத்தில்
தாயுமானவர் என்று அழைக்கிறோம். தாயுமானவர் என்று சொல்லுக்கு தாயும் ஆனவர் என்பதுதான் பொருள். இது எப்படி இந்த ஒரு சொல் ஏற்பட்டது, இந்த பதம் ஏற்பட்டது என்றால், திருச்சியை சுற்றி உள்ள ஒரு பகுதியில் வசித்து கொண்டிருக்கும் ஒரு தாயார் தன்னுடைய பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே சென்று பிரசவம் பார்க்க வேண்டும். அங்கே துணையாக அந்த பெண்ணிற்கு யாருமே இல்லை. அங்கே புறப்படுகிறார். புறப்படும் வேளையில் காவேரி வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்தை கடந்து, ஆற்றை கடந்து அந்த பக்கம் இருக்கும் அந்த பெண்ணினுடைய இடத்திற்கு செல்ல முடியவில்லை. அப்பொழுது ஈசனை நோக்கி, சர்வேஸ்வரா, என்னுடைய பெண்ணிற்கு தாயாக இருந்து நீ அந்த பிரசவம் பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று 2 கைகளையும் அந்த கூப்பி வேண்டுகிறார். சர்வேஸ்வரன் அந்த பெண்ணினுடைய தாயாக உருவெடுத்து அவரே நேரடியாக சென்று அவருக்கு அந்த மகளுக்கு பிரசவம் பார்த்து தாயும் சேயும் குழந்தையும் அந்த தாயும் நலமுடன் எடுத்து அவர் ஆசீர்வாதம் செய்கிறார். இதற்காக அந்த ஈசனுக்கு தாயுமானவர் என்று ஒரு பெயர் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு அற்புதங்களை நம்முடைய சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவும் செய்திருக்கிறார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவும் செய்திருக்கிறார். தாயுமானவர் என்று அவருக்கு பகவானுக்கு என்ன, சுவாமிக்கு என்ன சொல்வார்களாம்? சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்று சொல்வார்களாம். சிவன் சக்தி இரண்டும் சேர்ந்த ஐக்கிய ரூபிணியாக சுவாமியை வணங்குகிறார்கள். தசரா போன்ற அந்த நவராத்திரி சமயங்களில் சுவாமியினுடைய பாதங்களுக்கும் பாதுகைகளுக்கும் குங்குமத்தால் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் அர்ச்சனையும் செய்வார்கள். அடியனுக்கும் சுவாமி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியாக காட்சி அளித்தார். சுவாமி பலருக்கும் அம்பாளாக காட்சி அளித்திருக்கிறார். அப்படி சுவாமிக்கு தாயுமானவர் என்று பெயர் உண்டு. புட்டப்பர்த்தியிலும் அதுபோன்ற ஒரு அற்புத நிகழ்வுகள் சுற்றியுள்ள கிராமங்களிலும் நிறைய நடந்திருக்கிறதாம். புட்டப்பர்த்தியில் ஒரு முறை கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 250 ஒரு 30 மைல் தொலைவில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெண்ணிற்கு அந்த காலத்தில் பிரசவம் பார்ப்பதற்கென்றாம் பிரத்யேக மருத்துவமனைகளோ எதுவுமே இல்லை. ஒரு செவிலியர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களெல்லாம் அந்த வீட்டிலேயே அந்த பிரசவத்தை பார்த்து விடுவார்கள். அது மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் சில நேரங்களில் இறப்புகள் தவிர்க்க முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போது ஏற்பட்டது. அந்த பிறந்தவுடன் இந்த குழந்தையை பிரசவித்தவுடன் தொப்புள் கொடியை சரியாக அந்த அறுக்காத காரணத்தால் அந்த நஞ்சு ஏறி அந்த குழந்தை ஒரு துரதிர்ஷ்டவசமாக இறந்து விடுகிறது. தாய்க்கும் இப்பொழுது அந்த நஞ்சு கலக்கப் போகிறது. தாய் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாள். அந்த தாயினுடைய உறவினர் ஒருவர் நம்முடைய சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார், எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று. சுவாமி என்ன செய்கிறாராம், அதே சமயத்தில் சுவாமியினுடைய அந்த உடல், பூத உடல் அப்படி சரிகிறது. அங்கிருந்து அவருடைய உயிர் ஆத்மா எழும்பி நேராக சென்று அந்த கிராமத்தை அடைகிறது. அங்கு சென்று அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு அதை சரி செய்து சரியாக அந்த தொப்புள் கொடியை அறுத்து அந்த தாயை சரி செய்து விட்டு உடல் நலத்துடன் ஆசீர்வதித்து விட்டு பிறகு 1 மணி நேரம் கழித்து மீண்டும் சுவாமியினுடைய அந்த உடல் அசைய ஆரம்பிக்கிறது. இங்கே வந்து விட்டார். பக்தர்கள் எல்லோரும் வழக்கம் போல் சுற்றி கொண்டு, சுவாமி 1 மணி நேரம் நீங்கள் எங்கு சென்றீர்கள், எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். சுவாமி சொன்னாராம், ஒரு 300 மைல் தொலைவில் ஒரு தாயுடைய வேதனை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய உறவினர் என்னை பிரார்த்தனை செய்து அழைத்தார்கள். சென்று நான் தாயை காப்பாற்றி விட்டு வந்தேன். குழந்தையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை, தாயையாவது காப்பாற்றலாம் என்று காப்பாற்றி விட்டேன். இது போன்ற நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. தாய் குழந்தைக்கு பிரசவம் பார்த்து நலமுடன் சுவாமி ஆக்கிய அந்த செய்தி. இதனால் என்ன ஆயிற்று, சுவாமி ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கிறார். அது என்ன தீர்மானம் என்றால், இங்கே புட்டப்பர்த்தியை சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எல்லா கிராமங்களிலும் வசிக்கிறார்கள். ஒரு நல்ல மருத்துவமனை, அதாவது சகலவிதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய அந்த மருத்துவ உபகரணங்களை கொண்ட, மருந்து வசதிகளை கொண்ட, மருத்துவர்களை கொண்ட ஒரு நல்ல மருத்துவமனை இங்கே தேவை என்பது அவசியத்தை சுவாமி உணர்ந்து கொள்கிறார். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய அந்த உதவியாளர்கள் எல்லோரையும் அழைக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களை எல்லோரையும் அழைக்கிறார். அப்பொழுது அந்த மருத்துவமனை எங்கே நிர்மாணிக்கப்பட வேண்டும், எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் சுவாமியே தருகிறார். ஏனென்றால் சுவாமியே வைத்தியநாதம் என்று சொல்வார்கள். சுவாமியே ஒரு மருத்துவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருத்துவர் நம்முடைய சுவாமி. அப்படிப்பட்ட நம்முடைய சுவாமி காரணம், பின்னாளில் இந்த மருத்துவமனைகள்லாம் கட்டப்பட்டு இன்று பிரம்மாண்டமாக அங்கு மருத்துவமனை கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அவ்வப்போது சுவாமியே நேரடியாக சென்று என்ன சொல்வாராம்,
அங்கு இருக்கும் மிகப்பெரிய மருத்துவர்களுக்கு சிகிச்சை நூதனமாக சில நேரங்களில் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அங்கு நோயாளியினுடைய உயிர் பிழைக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அந்த டெக்னிக் என்று சொல்வார்கள் அல்லவா, இது எல்லா நுணுக்கங்களையும், அதாவது அறிவியல் ரீதியான மருத்துவ ரீதியான நுணுக்கங்களை சுவாமி அந்த மருத்துவர்களுக்கே பாடம் எடுக்கும் ஒரு அற்புதத்தையும் நேரில் நின்று தரிசிக்கும் பாக்கியத்தை பலரும் பெற்றிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் அது. ஆக அந்த மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தவுடன் சித்ராவதி நதிக்கரையினுடைய அந்த பகுதியில் குன்றுகள் இருக்கும் இடத்திற்கு அருகில் அந்த மருத்துவமனை அமைந்தால் நன்றாக இருக்கும், இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அந்த நன்றாக இருக்கும் என்று அவர் தீர்மானிக்கிறார். இந்த பொறியியல் வல்லுநர்கள் எல்லோரையும் அங்கே அழைக்கிறார். பொறியியல் வல்லுநர்கள், அந்த இன்ஜினியர்ஸ் எல்லோரும் அங்கே வருகிறார்கள். சுவாமியினுடைய அழைப்பை ஏற்று எல்லோரிடம் இது பற்றி சொல்லுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், சுவாமி எங்களை இவ்வாறு சொல்வதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள் என்றாராம். ஏன், என்ன காரணம் என்று சிரித்து கொண்டே சுவாமி கேட்டாராம். சுவாமி, நதியினுடைய அந்த கரைக்கு அருகில், குன்றிற்கு அருகில் தோண்டி நிர்மாணிக்கப்படும் கட்டடம் பாதுகாப்பானதாக எப்படி இருக்க முடியும்? அந்த இடத்தில் சென்று தோண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையால் எங்களுக்கு அது சற்று தயக்கமாக இருக்கிறது, எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று பொறியியல் வல்லுநர்கள் எல்லோருமே சொல்லிவிட்டார்களாம். சுவாமி சிரித்து கொண்டே, பகவானுடைய தீர்மானம் எப்படி போய்க்கும் இல்லையா? சுவாமி என்ன சொன்னாராம், நிச்சயமாக அந்த இடத்தில் அற்புதமான ஒரு மருத்துவமனை அமையப் போகிறது, எல்லோரும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொன்னாராம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு மருத்துவமனைகள் அமைந்திருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக தாங்கள் என்ன தன்னுடைய கைகளில் இருக்கிறதோ அதை அழித்துவிட்டு எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நோய்க்கான ஒரு தீர்வையும் அங்கே சென்றால் நாம் அற்புதமாக பெற்று வர முடியும். மிக தேர்ச்சியில் கைதேர்ந்த ஒரு மிக பிரபலமான மருத்துவர்கள், டாக்டர்கள், மிக மிக விலை உயர்வான மருத்துவ உபகரணங்கள், கருவிகள், மருந்து வசதிகள் எல்லாமே அங்கே சுவாமி வந்து இன்றளவும் ஏற்பாடு செய்து இன்றளவும் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் அங்கே சென்றால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க முடியாமல் திணறக்கூடிய தங்களுடைய வசதி இல்லாத அந்த ஏழைகளுக்கெல்லாம் அங்கே அற்புதமாக அறுவை சிகிச்சையும் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதுவும் நம்முடைய சுவாமியினுடைய ஒரு கருணை தான். இந்த கருணை, அவருடைய கருணைக்கு ஒரு அளவே கிடையாது. அதனால்தான் கருணா சாகரம் என்று சொல்கிறோம். கருணையை சமுத்திரத்திற்கு, கடலுக்கு ஒப்பிடுகிறோம். கருணை கடல், கடலுடைய ஆழத்தை எவரால் சொல்ல முடியும்? அதுபோல் அவருடைய கருணையுடைய ஆழத்தை எவராலும் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் சுவாமி. அந்த மருத்துவமனை எப்படியாவது அங்குதான் எழும்ப வேண்டும், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாம் நிச்சயமாக அதை எல்லோருமாக சேர்ந்து கட்டி முடிப்போம் என்றும் சுவாமி சொல்கிறார். ஒரு நல்ல நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அங்கு எல்லோரையும் அழைக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், கட்டுமான பணியாளர்கள் மட்டுமல்ல, அந்த இடத்தில் ஒட்டுமொத்த சுவாமியினுடைய எல்லா பக்தர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். எல்லோருமாக ஒருவர் பின் ஒருவராக மலை மீது ஏறி நின்று கொண்டு தன்னுடைய கைகளுக்கு அந்த கற்கள், கட்டுமான பணிகள், அந்த தேவையான அந்த உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய கைகளில் மாற்றி மாற்றி எல்லோருமாக சேர்ந்து அந்த கட்டடத்தை ஆனந்தமாக அற்புதமாக சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே, ஜெய் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே அந்த கட்டுமான பொருட்களை எல்லாம் அந்த பாஸ் செய்வார்கள் எல்லாம், அது போன்ற ஒருவர் பின் ஒருவராக அளித்து அந்த மருத்துவமனை மிகச் சிறப்பாக முதலாக துவங்கப்பட்டு விட்டது. அப்படி துவங்கியவுடன் எல்லோரும் அந்த ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்பா, இனியும் நமக்கு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது பாம்பு முதலிய விஷப்பூச்சிகள் கடித்து விட்டாலோ நமக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. நமக்கென்று ஒரு மருத்துவமனையை சுவாமி கட்டியிருக்கிறார். சுவாமியே மிகப்பெரிய மருத்துவர். ஆனாலும் சுவாமி எல்லோருக்காகவும் எப்பொழுதும் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்க முடியாது. சுவாமி பல இடங்களுக்கு சென்று வர வேண்டும். ஆகையால் நம்ம எல்லோருக்கும் பயன்படும் வகையில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை உருவாக்கிறார் என்று எல்லோரும் கண்களில் நீர் கசிய ஆனந்தமாக அந்த திறப்பு விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். திறப்பு விழாவில் சுவாமியினுடைய உதவியாளர் பக்தர் பேசும் பொழுது, சுவாமியினுடைய கருணையால் அவரால் இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது சுவாமி இடையை மறித்து சொல்கிறார், இல்லை இல்லை, அது தவறு. என்னுடைய பக்தர்கள் எல்லோருமாக சேர்ந்து கட்டப்பட்ட கட்டிடம், நான் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். சுவாமிக்கு எப்பொழுதுமே I-V, கிராஸ் அவுட் I-N-V என்று சொல்வார். நான், எனது, எங்களது என்று சொல்லாதீர்கள், நாம், நமது என்று சொல்லி பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்வாராம்.
அப்படி எப்போதுமே எல்லோரும் சுவாமி எப்பொழுதுமே டீம் ஒர்க் என்று சொல்வார்கள், கூட்டு முயற்சிக்கு மீது அபார நம்பிக்கை கொண்டவர் அவர். எல்லோருமாக எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எல்லோருமாக ஒற்றுமையாக இணைந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோருடைய பங்கும் இதில் இருக்கும். அப்போ ஒரு மருத்துவமனை கட்டும் பொழுது எல்லோருடைய ஒரு பங்கு, எல்லோருடைய பிரார்த்தனை அது நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்பது சுவாமி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர். ஆக எல்லோருமாக சேர்ந்து அங்கே ஒரு கட்டிடம் வந்துவிட்டது, ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை வந்துவிட்டது. அந்த மருத்துவமனையில் அது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த நோயாளிகளிடம் சுவாமி செய்த அந்த அற்புதங்களை கேட்டால் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது அற்புதங்களை கேட்டால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குமா. திடீர் நோயாளிகள் எல்லோருமாக சேர்ந்து தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்களாம். என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், சுவாமி நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறார், அந்த பிரார்த்தனை வழிபாட்டு மண்டபத்தில் இருக்கிறார், காட்சி தருகிறார். நாம் எல்லோரும் இங்கே மருத்துவமனையில் இருக்கிறோம். நாம் எல்லோருமாக சேர்ந்து எப்படியாவது முயற்சி செய்து போய் சுவாமியை தரிசித்து விட்டு வரலாமே. இங்கிருந்தால் நாம் எப்படி சுவாமியுடைய தரிசனத்தை பெற முடியும் என்று இவர்கள் எல்லோருமே இயங்கி அவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது சுவாமியினுடைய காதுகளில் விழுந்து விடுகிறது. காரணம், அவர் சர்வாந்தர்யாமி. அவருக்கு தான் புட்டபர்த்தியில் அமர்ந்தாலும் சரி, வேறு எங்கு அமர்ந்தாலும் சரி, தன்னை குறித்து பக்தர்கள் எவ்வளவு ஏங்குகிறார்கள், பக்தர்கள் எவ்வளவு மனதில் குறைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்து கொள்வார். அப்படி அவர் புரிந்து கொண்டார். அப்போது என்ன சொன்னாராம், தன்னுடைய உதவியாளர் ஒருவரிடம் சென்று சொல்லிவிட்டாராம், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், நீங்கள் உங்களுடைய படுக்கையிலேயே படுத்துக்கொள்ளுங்கள், சுவாமியே நேரடியாக உங்களுக்கு தரிசனம் தருவார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் அது. அப்படி சுவாமி நேரடியாக தரிசனம் அளித்து அந்த பக்தர்களுக்கு எத்தகைய வித ஒரு அற்புதங்களை செய்தார். பக்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த புட்டபர்த்தி இந்த மருத்துவமனை வந்த பிறகு புட்டபர்த்தியும் அதை சுற்றி இருக்கிற கிராம மக்களும் எவ்வாறு அந்த பலன்களை பெற்று அந்த மகிழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.